ஆனந்திய பார்க்க அந்த அம்மா எதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்? இவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கா. மேடம், அவங்கள ரிசப்ஷன்ல வெயிட் பண்ண சொல்லு. நான் ஆனந்தி அனுப்பி வைக்கிறேன். சரிங்க மேடம். உள்ள ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுங்கம்மா. ஆனந்தி அனுப்பி வைப்பாங்க. சரிங்க. என்ன மேடம் நீங்க அந்த அம்மா எதுக்கு ஆனந்தியை பார்க்க சரின்னு சொன்னீங்க? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு கருணாகரன். நேரம் வரும்போது சொல்றேன். நீங்க போய் ஆனந்தி கிட்ட அன்பு அம்மா ரிசப்ஷன்ல வெயிட் பண்றாங்க, உன்னை பார்த்து பேசணும்னு சொல்றாங்க, போய் பேசிட்டு வான்னு அனுப்பி வைங்க. போங்க கருணாகரன். ஏய் பட்டிக்காடு, உன்னை பார்த்து பேசணும்னு அன்போட அம்மா ரிசப்ஷன்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? நீ போய் பாரு. அன்பு அம்மா எதுக்கு திடீர்னு நீங்க வரணும்? ஏன் என்னைய பார்க்க வரலன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அன்பண்ணா அம்மா எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? ஏய், சொன்னது காதுல விழல, இங்கேயே உட்காந்துருக்க. எழுந்து போய் பாரு போ. இல்ல சார், வேலை நிறைய இருக்குது, என்னால இப்ப பார்க்க முடியாது. வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன போஸ்ட்மேனா? அவங்க சொல்றத உங்ககிட்ட சொல்றதுக்கும் நீ சொல்றத அவங்க கிட்ட போய் சொல்றதுக்கும் உனக்கு பேச பிடிக்கலனா நீயே நேர்ல போய் பேசி அனுப்பிட்டு வா. என்ன வேலை வாங்குற வேலை வச்சுக்காத. என்னடி ஆச்சு உனக்கு? அன்பு அம்மா உன்னை தேடி இவ்ளோ தூரம் வந்திருக்காங்க, அத்தை அத்தன்னு உருகிட்டு இருப்ப. இப்ப அவங்கள போய் பார்க்க மாட்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? இங்க பாரு, இப்ப நீ போய் பார்க்க போறே இல்ல நான் அன்பு கிட்ட சொல்லவா? இல்லக்கா, வேணாம், நானே போய் பார்க்கறேன். ஏ சௌசவ், என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிறா? எனக்கு எப்படிக்கா தெரியும்? அனுமாருக்கு வால் மாதிரி இந்த மித்ரா ஆனந்தி பின்னாடியே காலையில இருந்து சுத்திக்கிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டா சொல்றேங்குது. என்ன எழவோ. ஆனந்தி, என்ன அங்கே நின்னுட்ட? அன்பு அம்மா இங்க இருக்காங்க. ஆனந்தி, இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குது? இந்த ஒரு வார்த்தை கேட்ட பாத்தியா? இந்த ஒரு வார்த்தைக்காக தான் ஆனந்தி நான் அன்னைக்கு முழுக்க உன்னை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். என்னமோ தெரியலம்மா, நீ என் கூட இருந்தா எனக்கு ஒரு தெம்பு. அதனாலதான் உன்னை வர சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. உன்னை பார்க்க ஹாஸ்டலுக்கு தான் வரணும்னு நினைச்சேன். ஆனா சும்மா சும்மா அங்க வந்து நின்னா அது உனக்கு தர்ம சங்கடமா இருக்கும். அங்க உள்ளவங்க கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். சரி, வீட்டுக்கு வர சொல்லலான்னு பார்த்தா நீ ஹாஸ்டலு கம்பெனின்னு அலைஞ்சிட்டு இருக்க. உனக்கு உடம்புக்கு வேற முடியலையா? அதான் நானே வந்துட்டேன். இப்போ உனக்கு உடம்புக்கு எப்படிமா இருக்கு? பரவாயில்ல. நான் அன்னைக்கு வரணும்னே நினைச்சேன், வேலையில இருந்து கிளம்பிட்டேன். ஆனா நடுவுல... மருமகளே, நீ எனக்கு எந்த காரணத்தையும் சொல்ல வேண்டியதில்லை. நீ எது பண்ணாலும் அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால நான் உன்னை தப்பாவே நினைக்கல. ஆனந்தி, இங்க பாரு, நடந்த எல்லாத்தையும் விட்டுருவோம். இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன தேவையா இருந்தாலும் சரி, அன்பு கிட்ட கூட சொல்ல தேவையில்ல. நான் இருக்கேன். என்ன நீ அத்தையா நினைக்காத, உன் அம்மாவா நினைச்சுக்கோ. எதுவா இருந்தாலும் சரி, தயங்காம என்கிட்ட சொல்லு. சரி, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். கொஞ்ச நாளாவே நம்மள சுத்தி ஏதேதோ அபசகுணமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிற மாதிரியே என் மனசுக்கு பட்டுட்டே இருக்கு.
இதுக்கெல்லாம் கிரக பலன் தான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கும். அத பண்ணாலே பழைய மாதிரி நாம எல்லாரும் நல்லபடியா மாறிடுவோம். அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில்ல தன்வந்திரி பூஜை பண்ணணும். உனக்கும் உடம்பு சரியில்லை, எனக்கும் உடம்பு சரியில்லாம போச்சு. உனக்கும் அன்புக்கும் நடுவுல தேவையில்லாத மனக்குழப்பம் வேற. இந்த பூஜையை பண்ணா அது எல்லாமே சரியாயிடும். அதான் நாளைக்கு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். இவ்வளவுதானா? நான் கூட மகேஷ் எதுக்கு பாக்குறாங்கிற விஷயத்த சொல்லுவான்னு நினைச்சு இங்க வந்தா, சாமி பூஜை ஃபேமிலி நிகழ்ச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே இருந்திருக்கலாம் போல இருக்கே. நாம எல்லாரும் குடும்பத்தோட போகணும், நீயும் வந்துடணும், சரியா? அத சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன். ஹலோ, ஆமா ப்ரொடக்ஷன் யூனிட்ல தான் இருந்தேன். நீங்க பேசுறது மிஷின் சவுண்ட்ல கேட்கல, அதான் நான் வெளியில வந்தேன். யாயா வெளியில வந்துட்டு தான் இருக்கேன். சொல்லுங்க யாயா, அந்த ஆர்டர் தானே? கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஷூர், ஜஸ்ட் கிவ் மீ 1 வீக் டைம். தட்ஸ் நாட் யூர் ப்ராப்ளம். ஆனந்தி, கண்டிப்பா பண்ணி கொடுத்தலாம். என்ன எதுவும் பதில் பேச மாட்டேங்கிற? இல்ல, பூஜைக்கு நான் எப்படி வரதுன்னே யோசிக்கிறேன். நீ எதுக்கு யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. ஏற்கனவே நீ நிறைய லீவ் எடுத்துட்ட. நாளைக்கும் லீவ் போடுற மாதிரி ஆயிட்டா அக்கா கல்யாணத்துக்கு லீவ் கிடைக்குமான்னு தானே யோசிக்கிற. நான் வேணா மகேஷ் தம்பி கிட்ட பேசட்டுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உடம்புதே சரியாயிருச்சுல்ல, இப்ப போய் இந்த பூஜையெல்லாம் வேணுமான்னு. இது இன்னைக்கு முடிவு பண்ணதில்ல. நீ டிரைனேஜ்ல விழுந்துட்டேன்னு கேள்விப்பட்டப்பவே இந்த பூஜையை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கடல்ல தவறி விழுந்திருக்க, அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. இதெல்லாம் மனசுல வச்சுதான் இந்த பூஜைக்கே நான் ஏற்பாடு பண்ணேன். இது உனக்காக ஏற்பாடு பண்ண பூஜை. கண்டிப்பா நீ வரணும். நாளைக்கே நான் வந்தாகணுமா? இன்னொரு நாள் வச்சுக்க முடியாதா? நல்லது தள்ளி போடக்கூடாதுமா. நாளைக்கு நாள் நல்லா இருக்கு. காலையில ஒரு 2 மணி நேரம் தான். அங்க வந்துட்டு நீ திரும்ப வேலைக்கு வந்துடலாம். மா, மா, யாரையும் கட்டாயப்படுத்தி எல்லாம் நீ கூப்பிட வேண்டாம். டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? நீ முதல்ல எதுக்கு இவ்வளவு தூரம் வந்த? நான் என் மருமகளை பூஜைக்கு கூப்பிடலான்னு வந்தேன். நாமெல்லாம் இப்ப எங்க கூப்பிட்டாலும் இவங்க எல்லாம் வரமாட்டாங்க. முதல்ல தேவையில்லாம எதிர்பார்த்து ஏமாறாதம்மா. முதல்ல கிளம்பு.